Hello guys. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா combination of resistors. Already நம்ம capacitorsலயே இத பார்த்துட்டோம். That is combination with a series and parallel அப்படின்றத நம்ம already capacitorsலயே பார்த்திருப்போம். அதே மாதிரி டாபிக் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். Okay, already இந்த combination of resistors நீங்க வந்து உங்க 10th ஸ்டாண்டர்ட் இதுலயே வந்து combination of resistors பார்த்திருப்பீங்க. இங்கே அதே தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இப்போதான் முன்னாடி லாஸ்ட் லெக்சர்ல என்ன பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம்னா தட் இஸ் வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ அப்படின்னு பார்த்துருப்போம். இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா? தட் இஸ் எப்படி நம்ம அது வந்ததுன்னா ஓம்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். அதே ரிலேஷன் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டார், அதாவது n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டார். இந்த இடத்துல நான் ஒரு 3 ரெசிஸ்டார் எடுத்துட்டு இருக்கேன். அந்த 3 ரெசிஸ்டாரை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். R1, R2 and R3 and மூணுமே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சீரிஸ்ல இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். தட் இஸ் பேட்டரி வோல்டேஜ்னு சொல்லலாம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டார்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? பேட்டரி வோல்டேஜ் V அப்படின்றத நான் அப்ளை பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? பிகாஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரான்ஸை ட்ரிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரண்ட் கிடைக்கும். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் a சிஸ்டமேட்டிக் ஆர்டர். இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கரண்ட் வந்து ஃப்ளோயிங் த்ரூ இன் திஸ் டைரக்ஷன், அப்படியே ஒரு சைக்கிள் மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் எப்படின்றது அப்படியே பிரீஃப் சம்மரி பார்ப்போம். ஓகே, ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3 are connected in series. The potential difference across the resistor will be V. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், அதே தான் அப்படியே தான் பார்க்குறோம். இப்போ என்னன்னா which one will be constant and which one will be different or which one will be varying அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் எது இந்த இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கும்னா கரண்ட் தான் கான்ஸ்டன்டா இருக்கும். ஒய் பிகாஸ் கரண்ட் ஏன் கான்ஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கெபாசிட்டர்ஸ்ல பார்க்கும்போதே சார்ஜ் கான்ஸ்டன்ட்னு பார்த்துருப்போம். அந்த ரெஃபரன்ஸ்ல எடுத்துட்டு வந்தாலும் சரி. ஆர் எல்ஸ் இந்த இடத்துல கரண்ட் ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டார்ல வந்து ஒரே டைப் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் பாஸ் ஆக போகிறது. சரியா? தட் இஸ் ஒரே வேல்யூ ஆஃப் கரண்ட் மட்டும் தான் பாஸ் ஆகும். இந்த இடத்துல டிஃபர் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஓகே, லீனியர் ஆக்ஷன்ல ஒரே லைன் ஆஃப் கரண்ட் மட்டும் தான் பாஸ் ஆகும். அதனால கரண்ட் வந்து டிஃபர் ஆகாது. பட் வோல்டேஜ் அக்ராஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் வோல்டேஜ் இப்படி என்ன ஆகும்? அப்சல்யூட்லி டிஃபர் ஆகும். ஓகேவா? என்ன நம்ம ரெசிஸ்டார் யூஸ் பண்றோன்றதை வச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என்ன ஆகும் நம்மளுக்கு, ஒரு சேம் ரெசிஸ்டாரா இருந்தா கூட வோல்டேஜ் டிஃபர் ஆகும். ஓகேவா? பட் கரண்ட் ஒரே லீனியர் கரண்ட் தான் பாஸ் ஆக போகிறது. அப்போ கரண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். The current passing through the resistor is same and the potential difference across each resistor is கண்டிப்பா potential difference differ ஆகும் in series. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். in series காம்பினேஷன்ல இருக்கும்போது மட்டும்தான் current constant and voltage will be varying. அதே parallelல பாத்தீங்கன்னா voltage will be constant, the current will be varying. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? current passing through each resistor will be same and potential difference across each resistor will be different. ஓகேவா? இது ஒரே ஒரு சிம்பிள், இந்த வேர்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும், ரொம்ப ஈஸியா இதை கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, பை ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? V is equal to IR அப்படின்னு தெரியும். தட் இஸ் அக்ராஸ் ஒவ்வொரு ரெசிஸ்டாருக்கும் வோல்டேஜ் டிஃபரன்ஸ், அதாவது சாரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்போ V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. We know that the total voltage is equal to the sum of all the voltages across the resistor. எவ்வளோ voltage, that is potential difference create ஆகுதோ that is equal to the total potential difference or total voltage. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதுதான் கொடுத்துருக்கோம். Total voltage is equal to the sum of all the voltages across each resistor. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? that is அவ்வளோதான். V is equal to V1 plus V2 plus V3. அப்போ V is equal to IR1 plus IR2 plus IR3. ஐயை காமன் அவுட் பண்ணலாமா? காமன் அவுட் பண்ணுங்க. V is equal to I into R1 plus R2 plus R3. அப்போ V is equal to இந்த இடத்துல R1 plus R2 plus R3ன்றது என்னது உங்களுக்கு? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், that is in series. அப்போ V is equal to I into RS, where RS is your R1 plus R2 plus R3. அப்ப ஒரு டிஃபரன்ஸ் புரியுறதா? அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது புரியுறதா உங்களுக்கு? அப்ப கெபாசிட்டர்ஸ்ல பாக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா சீரிஸ்க்கு பாக்கும்போதே 1/CS = 1/C1 + 1/C2 + 1/C3 ன்னு பார்த்திருப்போம். இங்க அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ்ல பார்க்கறோம். அப்ப சீரிஸ்க்கு வந்து இட் ஹஸ் ஃபிராக்ஷன்ல வராது, ரெசிப்ரோக்கலா வராது, அப்படியே ஹோல் நம்பர் வேல்யூவா வரும் உங்களுக்கு. ஓகே, ஹோல் வேல்யூவா வரும். அதே நீங்க அங்க கெபாசிட்டன்ஸ்
parallel இருக்கும்போது எப்படின்னா whole value வரும், இங்க வந்து reciprocal மாறும், அப்படியே சேஞ்ச் ஆகும், வேற எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெபாசிட்டர் parallelக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஜஸ்ட் முடிச்சாச்சு நம்ம சீரிஸ் கனெக்ஷன், we have finished. இப்போ என்ன கன்க்ளூஷன் பார்க்க போறோம். கன்க்ளூஷன் என்னது? when resistors are connected in series, sum of the individual resistance is equivalent to the total resistance RS. அப்ப இதிலே நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம்? that is RS is greater than individual resistance. கரெக்ட் தானே? whole number value will be greater than the total இதுவா இருக்கும். the total value ஓட whole number value கம்மியா தான இருக்கும். that is இதெல்லாம் ஆட் பண்ண வர வேல்யூ இதை விட ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்குமா? கண்டிப்பா. இதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இட் as 1 2 3 னு வெச்சுக்கோங்க. 1 2 3 னா the total value will be 6. அப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் 6 ன்னு இருக்கும். அப்ப இந்த இண்டிவிஜுவல் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இந்த வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும். அதுதான் நம்ம சொல்றோம். ஓகேவா? RS is always greater than the individual resistance. சிம்பிளா அவ்வளவுதான், நம்ம சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க parallel பார்க்கலாம். இந்த இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள், ஓம்ஸ்ல அப்ளை பண்ணி கொண்டு வர போறோம், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க parallel இருந்தா என்ன ஆகும்? அதே parallel கனெக்ஷன், இதே சீரிஸ்ல இருக்கிறத நான் parallel கனெக்ஷனா மாத்திருக்கேன். அப்ப அந்த parallel கனெக்ஷன்ல எப்படி வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. வோல்டேஜ் across each resistor. ஓகே, நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோம் பாருங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். தென் R1 R2 R3 மூணுமே உங்களுக்கு எப்படி இருக்கு? ரெசிஸ்டர்ஸ் parallel இருக்கு. ஓகேவா? சின்ன டிஃபரன்ஸ் தான். இங்க இருக்கும்போது நம்ம என்னன்னு பார்த்தோம்? சீரிஸ்ல பார்த்திருக்கோம் இதே ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல எப்படி பார்க்கறோம்? நம்ம parallelல பார்க்கறோம், அவ்வளவுதான். ஓகே, அப்ப கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இங்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? ஃபீல்ட் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் ஆச்சுன்னா that in turn produces your current. அப்ப current ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப current எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. current ப்ரொடியூஸ் ஆகி எந்த டைரக்ஷன்ல ஃபார்ம் ஆகுது? இது பாருங்க, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்கும் கரண்ட் பாஸ் ஆகும். அப்ப இங்க டோட்டல் கரண்ட் பாஸ் ஆகுது. I1 I2 I3 மூணுத்துக்கும் என்ன ஆகும்? தனியா செக்ரிகேட் ஆகி ஒவ்வொரு போர்ஷனுக்கும் கரண்ட் பாஸ் ஆகுது. அதனால கரண்ட் will be different, current will be varying and the voltage across each resistor will be constant. புரியுதா? this is a simple explanation between the resistance in series, connected in series and resistance across parallel. ஓகேவா? சின்ன டிஃபரன்ஸ், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க கரண்ட் பாஸ் ஆகும்போது பாருங்க ஒரே செட் ஆஃப் தட் இஸ் எப்படி சொல்றது, ஈக்குவல் இன் வேல்யூ. கரண்ட் வந்து வேல்யூ வந்து ஈக்குவல், சரியா? அப்ப அந்த கரண்ட் தான் எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பேரியர் அது கிராஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல பாருங்க கரண்டே ஸ்பிளிட் அப் ஆயிடுது. எப்படி ஸ்பிளிட் ஆகுது பாருங்க, இது ஐன்றது I1 ஸ்பிளிட் ஆகுது, I2 ஸ்பிளிட் ஆகுது, I3 ஸ்பிளிட் ஆகுது. அப்ப ஸ்பிளிட் ஆகும்போது ஒவ்வொரு இதுக்கும் இங்க கரண்ட் இருக்கா, இந்த கரண்ட் இந்த டோட்டல் கரண்டோட இந்த கரண்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா திஸ் கரண்ட், ஓகேவா? இந்த கரண்ட் that is அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதுல மிச்சம் இருக்கிற கரண்ட் இங்க பாஸ் ஆகும். அப்ப நம்ம கொடுக்கிற கரண்ட் மூணா ஸ்பிளிட் ஆகுது, டிவைட் ஆகுது. அதுதான் கரண்ட் வேரியிங் ஆகுது அப்படின்னு சொல்றோம், சரியா? அப்ப கரண்ட் வேரி ஆகும். பாருங்க, the resistors R1 R2 R3 connected in parallel with a voltage V. The current passing through each section will be different and voltage remains same. இந்த voltage same. Okay, current எப்படி இருக்கும்? Current will be varying. ஓகேவா? புரிஞ்சுதா கண்ணா? டவுட் ஏதாவது இருக்கா? ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். அப்ப டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஆல் த கரண்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஈச் ரெசிஸ்டர்ல ஆல் த கரண்ட், எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட டோட்டல் கரண்ட். தட் இஸ் I is equal to I1 plus I2 plus I3. கிடைச்சிட்டா? சிம்பிள், அவ்வளவுதான். ஓவர் கண்ணா. அடுத்து பாருங்க, பை ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லால I க்கு ரிலேஷன் எடுத்துட்டு வாங்க. V is equal to IR. நமக்கு I வேணும். அப்ப I is equal to V by R. எடுத்துட்டு அவ்வளவுதான். I1 I2 I3 V by R1 V by R2 V by R3. ஏன் V போட்டுருக்கேன்னா V கான்ஸ்டன்ட், அதனால V னே வச்சிருக்கேன். R1 R2 R3 across each resistor நம்ம நேமிங் கொடுத்திருக்கோம், R1 R2 R3. ஓகேவா? அப்ப I is equal to, ஓகே, அப்ப டோட்டல் கரண்ட் I is equal to I1 plus I2 plus I3 தெரியும். I is equal to I1 plus I2 plus I3 அப்படின்னு தெரியும். அப்ப அதுக்கு சப்ஸ்டிடியூஷன் கொடுங்க. அப்ப V by R1 V by R2 V by R3. அப்ப V காமன் அவுட் பண்ணுங்க. 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அவ்வளவுதான். அப்ப இந்த I ன்றது டோட்டல் கரண்ட் எப்படி இருக்கும்? ஈக்குவலன்ட். அதுக்கு ஈக்குவலன்ட்டா வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும்? V கான்ஸ்டன்ட் டிவைடட் பை RP. RP ன்றது என்னது? ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் parallel combination. Resistance across parallel combination. V by RP is equal to V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. சிம்பிளா? அவ்வளவுதான், முடிச்சாச்சு. இப்போ என்ன, VV get cancelled, ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்ப
ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பேரலல் அப்படின்னா நம்ம எதை சொல்லணும்? இதை தான் சொல்லணும். ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் பேரலல்னா என்னன்னு சொல்லணும்? 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 plus 1/R3. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இது கன்க்ளூஷன் எழுதுங்க. The number of resistors connected in parallel, the sum of the reciprocal of the values of resistance of individual resistor, reciprocal of the individual resistor. நல்லா புரிஞ்சுக்கணும். Reciprocal of the individual resistor is equal to the reciprocal of the effective resistance. Reciprocal of the individual resistors will be equal to the reciprocal of the individual resistance. Sorry, effective resistance. Okay va? புரிஞ்சுதா கண்ணா? அவ்வளவுதான் கண்ணா. ரொம்ப சிம்பிள். ஓகே. அப்ப Rp அப்படின்றது எப்படி இருக்கும்? Always less than, or effective resistance always less than the individual resistors. Effective resistor will be always less than individual resistance. Okay va? புரிஞ்சுதா? ஏன்னா because fraction add பண்ணும்போது வேல்யூ இன்னும் கம்மியா தான் ஆகும். அப்ப இந்த வேல்யூ, இந்த டோட்டல் வேல்யூ அப்படின்றது எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். இண்டிவிஜுவல் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அவ்வளவுதான். அதுதான் கன்க்ளூஷன். சிம்பிளா இருக்கா? ரொம்ப சிம்பிள். நீங்க கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் பார்த்துட்டீங்கனாலே இதை பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணியே படிச்சிடலாம். அதே மாதிரி ரெண்டும் உங்களுக்கு சைமல்டேனியஸா எக்ஸாம்ல எல்லாம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் டேபுலேஷன் யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி இந்த பக்கம் சீரிஸ், இந்த பக்கம் பேரலல், அந்த மாதிரி போட்டு எழுதினீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கிளீனா பாயிண்ட்ஸோட எழுதுவீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் ஈஸியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அவார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றோம். ஓகே, தட் இஸ் ஒவ்வொரு பாயிண்டா எழுதுனா மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுனா மிஸ் பண்றதுக்கு சான்ஸே இல்லை. we can write it through. Okay. ஓகே, another இன்னொரு சிம்பிளான கான்செப்ட். இன்னைக்கு நம்ம ரெண்டு கான்செப்ட்டுமே ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். ஓகே, கார்பன் ரெசிஸ்டார். கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்றது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். the cylinder enclosed with carbon, thin layer of nano carbonனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதை வந்து மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. ஒரு தின் லேயர் ஆஃப் கார்பனோட மெர்ஜ் பண்ணி இந்த ஒரு சிலிண்டர் டைப்ல இருக்கும். இந்த சைடு ரெண்டும் வயர், இது வந்து வயர். ஓகே, இதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ரைட், இது மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேடியோஸ், எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல அத்தனையுமே இந்த கார்பன் ரெசிஸ்டார்ன்ற கான்செப்ட் கண்டிப்பா வரும். ஓகே, அதாவது எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், தட் இஸ் ஆம்பிளிஃபயர், ஓகே, ரேடியோஸ், ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்டான இதெல்லாம் சொல்லணும்னா இந்த இது இருக்கு தெரியுமா, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பல்ஸ் செக் பண்ணுவாங்க தெரியுமா. அது வந்து இன்கேஸ் ஹை பல்ஸ் வந்து வேரி ஆயிடக்கூடாது. அது ஒரு ஹை பல்ஸ்ல வேரி ஆச்சுன்னா மிஷினுக்கே வந்து இதாயிடும், இன்டரப்ட் ஆயிடும். அதனால அந்த மிஷினை இன்டரப்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கார்பன் ரெசிஸ்டார்ஸை எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இதுதான் வைட் அப்ளிகேஷன் கார்பன் ரெசிஸ்டார். சரி, வாட் இஸ் ஸ்பெஷல் இன் திஸ் கார்பன் ரெசிஸ்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் ரெசிஸ்டாருக்கு கலர் கோடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கலர் கோடிங்கை வச்சுட்டு அந்த கார்பன் ரெசிஸ்டாருக்கு எவ்வளவு ஓம், ஓகே, தட் இஸ் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அதை தான் இந்த கலர் கோடிங் பேஸ்ட் கான்செப்டை வச்சு இது பண்ணுவாங்க. இந்த கலர் கோடிங் கான்செப்ட் அத்தனையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டாதான் என்ன கலர் கோடிங்க்கு என்ன வேல்யூன்னு கேட்டாங்கன்னா உடனே சொல்ல முடியும். இந்த டேபிள் உங்க மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். ஓகே, இந்த டேபிளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடும் இருக்கு, அதுவும் நான் சொல்றேன். ஓகேவா? ரைட், ஃபர்ஸ்ட் பாருங்க கலர் கோடிங்க்கு என்னென்ன இதுன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் ரெசிஸ்டார்னா என்னன்னு பார்த்துலாமா. The carbon resistor is enclosed by a ceramic core inside a thin layer of carbon deposited. Okay, that's a simple concept. Widely used in amplifier, electronic radio circuits, அப்புறம் high pulses இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து கார்பன் ரெசிஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. கலர் கோடிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு டேபுலேஷன் மாதிரி பிரிச்சிருக்காங்க. கலர், நம்பர், மல்டிப்ளையர் அண்ட் டாலரன்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம் கலர் என்னென்னலாம் கலர் இருக்குன்னு பாருங்க. பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட். ஓகேவா? இதுதான் கலர்ஸ். இப்போ பாருங்க நம்பர்ஸ் 0லேருந்து ஆரம்பிச்சு 9 வரைக்கும் அப்படியே நம்பர் போட்டே வர வேண்டியது. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அண்ட் தென் இது வந்து மல்டிப்ளையர். மல்டிப்ளையர் அப்படின்றது எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும். 0க்குன்னா 1, ஏன்னா பிகாஸ் 0க்குன்னா 1 அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா 10 பவர் 0. எனிதிங் பவர் 0 இஸ் 1, அதனால தான் 1ன்னு போட்டிருக்கோம். சரியா? அப்போ 1, 10 பவர் 1, 10 பவர் 2, 10 பவர் 3, 10 பவர் 4, அப்படியே 10 பவர் 9 வரைக்கும். ஓகேவா? இதுக்கு டாலரன்ஸ் கிடையாது இந்த வேல்யூக்கு. சரி, இது எதுக்கு யூஸ் பண்றோன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். கலர் கோடிங் கான்செப்ட் எதுக்குன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூக்கு என்ன ஓம், எவ்வளோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கலர் கோடிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா?
இந்த பேண்ட் இப்படி தான் இருக்கும். நம்ம கலர் பேண்ட் இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், அண்ட் திஸ் ஒரு கலர், இது ஒரு கலர். ஓகே, இப்படி தான் இருக்கும். அந்த கலரை வச்சுட்டு அந்த பேண்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் அந்த சிலிண்ட்ரிக்கல். இது இப்போ கார்பன் ரெசிஸ்டர் இப்படி தான் இருக்கும்னா ஒவ்வொரு கலர் இருக்கும் இந்த இடத்துல. சரியா? நேம் திஸ். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டு இருக்கேன் நான். yellow, green, red, silver. இதுதான் என்னோட கலர். அப்புறம் இந்த கலருக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வர் அண்ட் கலர்லெஸ் இதுக்கு எல்லாமே டாலரன்ஸ் தான் இருக்கும். மல்டிப்ளையர் ஒன்றும் பெருசாக கிடையாது. டாலரன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, 10% அண்ட் 20%, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வரும். இது வந்து 5%, 10%, 20% டாலரன்ஸ் லெவல். இது மல்டிப்ளையர் 10⁻⁻1, 10⁻⁻2 இது மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ ஃபார் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை இங்கே அப்ளை பண்ணி பாருங்க. இந்த கலர் இங்கே எல்லோ இருக்கு, இங்கே கிரீன் இருக்கு, இங்கே ரெட் இருக்கு, இங்கே சில்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் இந்த பேட்டர்னில் உங்களுக்கு கார்பன் ரெசிஸ்டர், ஒரு சின்ன கார்பன் ரெசிஸ்டர்ன்றது இவ்வளோ தான் இருக்கும். சரியா? நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் இமேஜின் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் இருக்கும் லிட்டரலாக. இந்த பக்கம் 2 வயர் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். சைஸே இவ்வளோ தான் இருக்கும் கார்பன் ரெசிஸ்டரோட சைஸே. ஓகே, இஃப் பாசிபிள் இருந்ததுன்னா நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ பாருங்க yellow, green, red and silver. அப்போ yellowக்கு என்ன வேல்யூன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆல்வேஸ் என்னன்னா வேல்யூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டுமே வேல்யூ தான் குறிக்கும். அப்போ yellowக்கு வேல்யூ என்ன இந்த டேபிளில் பாருங்க. நம்பர் வேல்யூ என்ன பாருங்க. yellowக்கு 4. இப்போ 4. ஓகே, அடுத்தது greenக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. greenக்கு வேல்யூ 5. உடனே என்ன பண்ணும், 2 டிஜிட் தான் வேல்யூ. அடுத்த வேல்யூ வந்து மல்டிப்ளையர். அப்போ இன்டூ போட்டுருங்க முதல்லயே. இன்டூ ரெட்டுக்கு என்ன மல்டிப்ளையர் வேல்யூ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர், 3rd டிஜிட் மல்டிப்ளையர். அப்போ ரெட்டுக்கு என்ன மல்டிப்ளையர் பாருங்க, 10⁻². அப்போ 45 × 10⁻². ஓம் ரெசிஸ்டர் கிடைச்சாச்சு. அவ்வளோதான். இதுதான் உங்களோட வேல்யூ. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான், டாலரன்ஸும் கொடுத்துருக்கான். டாலரன்ஸ் என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் சில்வருக்கு என்ன டாலரன்ஸ் லெவல் பாருங்க. சில்வருக்கு டாலரன்ஸ் லெவல் 10%, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%. அப்போ அந்த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டார் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். இப்படி தான் எழுதணும் அந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டார் என்ன அப்படின்றது. புரியுறதா? இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்தா நீங்கள் பார்ப்பீங்களா? சிம்பிளா. ஓகே, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வயலட், ரெட், ஆரஞ்சு, கோல்டு. இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். வயலட் என்ன ஃபர்ஸ்ட் டிஜிட் சொல்லணும். ஃபர்ஸ்ட் 2த்துக்குமே வயலட், ரெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 என்ன வந்து உங்களுக்கு கலர் இருக்கோ அது 2த்துக்குமே வேல்யூ தான் சொல்லணும். அப்போ வயலட் ஃபர்ஸ்ட் வயலட் என்ன பாருங்க 7. ரெட் என்ன பாருங்க 2, 72 இன்டூ உடனே இன்டூ போட்டுறணும். 3rd போகிறதுக்கு முன்னாடி இன்டூ முதல்ல நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் பிகாஸ் மல்டிப்ளையர்ன்றதுக்காக. இன்டூ ஆரஞ்சு என்ன பாருங்க 3. அப்போ மல்டிப்ளையர் என்னது 10⁻3. 72 × 10⁻3 ப்ளஸ் ஆர் மைனஸ். உடனே டாலரன்ஸ்னா என்ன பண்ணுங்க ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடணும். கோல்டுக்கு என்ன 5% டாலரன்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ரைட். இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் இது சொன்னால ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், இது 2 கலரு, இது 3rd டெசிமல் மல்டிப்ளையரு, அண்ட் தென் 4th டாலரன்ஸ். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் இதோட நோட்டேஷன். அந்த பேண்ட் கலர் பேண்ட் இந்த ஆர்டரில் தான் இருக்கும், லெஃப்ட் டு ரைட் லிங்க். ஓகே, இப்போ நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா பிகாஸ் இந்த டேபிள் அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேபிள் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இதை போட முடியும், இல்லைன்னா இந்த கொஸ்டின் அட்டனே பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த ஆர்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் மாறினாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோதான் வேல்யூ மாறிடும். இந்த ஆர்டரை எப்படி க்ளீனாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது ஐடியா என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். BB Roy of Great Britain very good wife. ஓகேவா? இந்த ஆர்டர் இதை ஞாபகம் வச்சுன்னா போதும். BB Roy of Great Britain. இது சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். ஹேட அப்படின்னு வச்சுக்கோங்க. சும்மா வேணும்னா போட்டு வச்சுக்கோங்க ஹேட அப்படின்றது மட்டும். பட் ஹேடன்றதை வச்சுட்டு இது பண்ணிடக்கூடாது. ஹேட சும்மா வச்சுக்கோங்க. ஹேட வெரி குட் ஒய்ஃப். ஓகேவா? இதுதான் வேர்ட்ஸ். இந்த வேர்டோட எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. ஓகேவா? BB பிளாக் ப்ரௌன்.
ஓகேவா? 2 டிஜிட் வந்ததுன்னா அதில் ஃபர்ஸ்ட் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் ஆரம்பிக்கணும். பிளாக் ப்ரௌன். ஆர் ஃபார் ரெட், ரெட். ஆஃப் orange. Toy of Great Great Britain had a very good wife. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுடுச்சா கண்ணா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. பிபி ராய் ஆஃப் Great Britain had a very good wife. Oh sorry, yellow இருக்கா? Y மறந்துட்டேன். சாரி, இங்க இருக்கு Y. ஓகே. BB black, brown, red, yellow, orange, green, okay, blue, violet, grey, white. புரிஞ்சுச்சாங்கண்ணா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் had a சும்மா ஒரு ப்ரிவியஸ் இல்லைன்னா கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இந்த ஆர்டர் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். டாலரன்ஸ் லெவல் நீங்களே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம். கோல்டுக்கு 5%, சில்வருக்கு 10, கலர்லெஸ்னா 20%. ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இதை மேக்ஸிமம் உங்களுக்கு சில டைம் எப்படி கேட்பாங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக, ஆர்எல்ஸ் இல்லைன்னா 2 மார்க்ஸில் கொஷின்ஸாக வரும் இந்த கொஷின். சரியா? ரைட், புரிஞ்சிருச்சா? இந்த சீக்வன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப் அப்படின்ற இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா என்னென்ன வேர்டுக்கு என்னென்னன்றதை மேட்ச் பண்ணி போட்டுடலாம். இந்த இடத்துல 3 பி வரும், அதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாக் இருக்கணும், ப்ரௌன் இருக்கணும், அப்புறம் ப்ளூ இருக்கணும். அந்த சீக்வன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜிக்கு என்ன இருக்கணும்னா கிரீன் அப்புறம் கிரே இருக்கணும். சரியா? இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுட்டோம்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி கலர் கோட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 1 to 9 வரைக்கும் அப்படியே ஆர்டராக போட வேண்டியது தான். அதே மாதிரி மல்டிப்ளேயரும் அதே மாதிரி போட வேண்டியது தான். சரியா? டாலரன்ஸ் இருக்காது. சிம்பிளா இருக்கா? இந்த மாதிரி எவ்வளோ n நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் கொடுத்தாலும் யூ கேன் டூ இட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொவைடட் இந்த இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அந்த க்ளூ வேர்டு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? ரைட். இன்னைக்கு ஜஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாம். என்ன அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன். பட் இன்னைக்கு கொடுத்த 2 ப்ராப்ளமே உங்களுக்கு மேக்ஸிமம் பேரலல் காம்பினேஷன் தான் கொடுத்துருக்கேன் நான். பிகாஸ் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ப்ரொவைடட் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பிகாஸ் மேக்ஸிமம் போர்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை டெரிவேட்டிவ் கொஷின்ஸாக கேட்கறத தாண்டி அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, சால்வ் பண்ணி ட்ரை பண்ண உங்களுக்கு சர்க்யூட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், எது பேரலா வச்சுக்கணும், எதை சீரீஸ்ல வச்சுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சிடும். ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஓகே, நிறைய விஷயம் புரிஞ்சிடும் சீக்கிரமா. ப்ரொவைடட் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் நிறைய ப்ராப்ளம்ஸ். பிகாஸ் இதுல ப்ராப்ளம்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு R1 R2 இது ஒரு பேரலல் காம்பினேஷன்ல இருக்கிற மாதிரி. அண்ட் தென் கரண்ட் I பாஸ் ஆகுது. மேபி இங்கே இது வரைக்கும் I1 வச்சுக்கோங்க. ஓகே, I1 இது I2, இந்த ஜங்ஷன்லேருந்து I பாஸ் ஆகுது. R1 is 4 ohm, R2 is 6 ohm. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? And then voltage is 24 volt. Calculate the equivalent resistance in the following circuit. Also find I1, I2, I1 and I2 given in the circuit. ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இப்போ R1 R2 ரெண்டுமே எப்படி இருக்கு உங்களுக்கு? பேரலல் இருக்கு. அப்போ என்ன போடணும்? 1/RP is equal to 1/R1 plus 1/R2. இதுலேருந்து RP கண்டுபிடிச்சிருவீங்க. அண்ட் தென் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RP இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இது கிடச்சிரும், RP கிடச்சிரும். அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, I கேட்டிருக்காங்க. I1 I2. ஃபர்ஸ்ட் I1 I2 கண்டுபிடிங்க. அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் 24 வோல்ட். I is equal to V is equal to IR. அதானே? V is equal to IR. அப்போ I is equal to V/R. ஓகே, போட்டு V/R போட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? நீங்கள் கரண்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? 2 சர்க்யூட்டு கரண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த 2 கரண்ட்டையும் ஆட் பண்ணணும். I1 plus I2 பண்ணீங்கன்னா அந்த டோட்டல் I உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. அக்ராஸ் A and B ஜங்ஷன்ல உங்களுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அக்ராஸ் இந்த ஜங்ஷன்னா கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். ஜஸ்ட் இதை நீங்கள் சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பாருங்க. ஓகே, இது ஒரு சீரீஸ் கனெக்ஷனா? ஓகேவா? இது ஒரு சீரீஸ் கனெக்ஷனா? ரெண்டுத்தையும் அப்படியே டில்ட் பண்ணுங்க, மாத்துங்க. எப்படின்னா இது மேல இருக்கிற 2 ohm
அவ்வளவுதான் 2 ohm 2 ohm 2 ohm 2 ohm 2 ohm இது எப்படி நம்ம சிம்பிளிஃபைடா எழுதுறோம்ன்றது தான் முக்கியம் ஓகே இப்படி அதை சிம்பிளிஃபைடா எழுதிட்டு இருக்கேன் இப்போ சால்வ் பண்ணலாம்ல 2 ohm 2 plus 2 இங்க சீரிஸ்ல இருக்கு 2 plus 2 4 2 plus 2 4 இங்க 2 அப்ப 2 plus 4 plus 4 plus 4 எல்லாம் எப்படி இருக்கு parallelல இருக்கு அப்ப parallelனா 1/2 1/4 1/4 1/2 அப்படினு கொடுத்து rp கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் 1/rp வரும் rp ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சிம்பிளா இருக்கா அப்ப சர்க்யூட்டை எப்படி சேஞ்ச் பண்றோம் எப்படி மாடிஃபை பண்றோம்ன்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு சர்க்யூட்டை கொடுத்துட்டு அதுல கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இதுல மேக்ஸிமம் நான் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் செட் வரும்போது நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இது பிராக்டிஸ்க்கு தரேன் சால்வ் பண்ணி பாருங்க சால்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த கான்செப்ட்ஸ் ஓகேவா இல்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ